வெல்கம் யூ ஆல். இன்னைக்கான அந்த வீடியோவில் ஆர்பிஎஃப்லேருந்து அறிவிக்கப்பட்டிருந்த எஸ்ஏ போஸ்டிங்க்கு வந்து மார்ச் மந்த் அண்ட் ஏப்ரல் மந்தில் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்படி அப்ளை பண்ணியிருந்த அனைவருக்கும் வந்து இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை கண்டிஷனலோட அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரிக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. அதை பற்றி முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு, அதாவது 2ஆம் தேதி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்ஆர்பிலேருந்து புதுசாக டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கு பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கான ரீஓப்பன் அப்ளிகேஷன்ஸ் பண்ண போகிறாங்க. அது இது ஆல்ரெடி வந்து மார்ச் மந்த் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். அந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து ஒரு சில வேகண்ட் இன்க்ரீஸ் பண்ணனால ரீஓப்பன் அப்ளிகேஷன் பண்ணுறாங்க. புதுசாக அப்ளை பண்ண நினைக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தவங்க யாராவது மாடிஃபை பண்ணணும் வந்து ஜோன் அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக அப்ளை பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. டோட்டலாக 14,000 வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க. அதுவும் 2,700 வேகன்சியை நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் அறிவிச்சிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. தாராளமாக வந்து நாளைக்கு வந்து வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டை. அதில் அப்ளை லிங்க் வந்து இதிலே கொடுத்துருவாங்க. டாப்பில் வந்து இப்போதைக்கு அவங்க 2/10/2024 16/10 ஒரு 15 நாள் டைமிங் கொடுக்கறதா வந்து கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி அப்ளை லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல இருந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை பற்றி செக் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வியூவராக இருக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ட் நோட்டீஸில் ஒரு முக்கியமான 5 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறதுக்காக இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இந்த ஆர்ஆர்பி அப்ளை வெப்சைட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த வெப்சைட்லேயே போய் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தற்காலிகமாக வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அதுமாதிரி ப்ரொவிஷனலி அக்செப்டட் வித் கண்டிஷன் சொல்லியிருந்தாலும் உங்களை ஒரு சில கண்டிஷனோட அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரீசனாக ஃபர்தராக வந்து சொல்லுவாங்க. நீங்கள் இப்போதைக்கு வந்து ஆனால் நீங்கள் செலக்டட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஒரு வேளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்ளை பண்ணதில், அதனால உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டில் நீங்கள் கலந்துக்க முடியாதுங்கிறதும் ஒரு வருத்தமான செய்தி தான். பட் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக வந்து தவறலாம் வந்து நீங்கள் பண்ணாமல் இருந்துக்கிறது வந்து உங்களோட பொறுப்பு தான். நீங்கள் அப்படி நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு சில வருத்தங்களும் வந்து தெரிவிச்சிருக்காங்க 3வது பாயிண்டில். அண்ட் இது சம்மந்தமாக வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் இல்லை மெயில் எதுவும் வந்திருக்காங்கிறத பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தினா உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி. அண்ட் 3வது பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இப்போ ப்ரொவிஷனல் லிஸ்ட்டோட வந்து ப்ரிப்பரிங் பண்ணி எல்லாமே வந்து எலிஜிபிள் கண்டிஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அண்டு ஒரு சில எரர் இருந்தவங்களுக்காக மட்டும்தான் இதில் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், அது உங்களுக்காக நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு 4வது பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ப்ரொவிஷனலி அக்செப்டட் அண்ட் கண்டிஷனலி அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே ஆல் அக்செப்டட் கேண்டிடேட்ஸ் தான். நீங்கள் எல்லாமே வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜ் ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ்க்காக உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்த ஒரு வருத்தமும் போட தேவையில்லை. கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க தெளிவாக. அண்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து எந்த ஒரு மால் ப்ராக்டிக்ஸும் இதுக்கப்புறம் ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டேஜில் எந்த ஒரு ஸ்டேஜுக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வச்சிட்டாங்க. அடுத்த 5வது பாயிண்டில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் நாங்கள் ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். எந்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டும் நீங்கள் அதை தவிர்த்து வேறு யாராவது மிஸ்லீட் பண்ணுறாங்க அவங்க சம்மந்தமாக நீங்கள் கேட்டு வந்து ரயில்வேல வந்து நீங்கள் வேலையை வாங்கிலாம் நினச்சிடக்கூடாது. இந்த ரயில்வேயோட ஆர்ஆர்பி வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு இதுவுமே வந்து செக் பண்ணி தான் நீங்கள் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்காக எந்த ஒரு இதுக்கும் செலக்ஷன்ஸ் வந்து வந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான டோல் ஃப்ரீ நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு வந்து நீங்கள் டவுட் இருக்குது அப்படின்னா கால் பண்ணி வேணால் கேட்டு பார்த்துங்க. இல்லை மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, மெயில் பண்ணாலும் பண்ணிக்குவோம். அது டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 5க்குள்ளே நீங்கள் எந்த ஒரு இதனாலும் கான்டாக்ட் பண்ணிக்கணுமா. இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் 30/9 நேற்று தேதியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்குது அப்படின்னா போய் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை போய் செக் பண்ணி பாருங்கள். அது எப்படின்னா ரயில்வேயோட ஆர்ஆர்பி வெப்சைட் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் யூசர் நேம் கேட்பாங்க. அந்த யூசர் நேமில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருந்தா மெயில் ஐடியோ ஃபோன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பாஸ்வேர்டு நெக்ஸ்ட் கேட்டிருப்பாங்க. பாஸ்வேர்டில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருந்தது தான். ஒரு வேளை தெரியல அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் அது மூலிமா பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டு வந்து மறுபடியும் ரீலாகின் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3வது டேப்பாக இருக்கும்னு நினைக்காத. அப்படி இந்த 3வது டேப்பை வந்து டேஷ்போர்டில் செக் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணதும் நீங்கள் அப்ளை பண்ண எல்லா அப்ளிகேஷன்ஸையும் வந்து அதில் வியூ பண்ணி காமிச்சுமா. அதில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் நேராக ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு போட்டிருக்கா, இல்லை அக்செப்டட் வித் கண்டிஷனலின்னு போட்டிருக்கா, இல்லை ரிஜெக்டட்னு போட்டிருக்காங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நன்றி.